வணக்கம். விஎஸ்எஸ் விக்டரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பர்களே, இன்று ஒரு நல்ல நீதி கதை ஒன்று பார்க்க போகிறோம். நீதி கதைகள் அப்படின்னாவே நம்ம அனைவருக்கும் மிகவும் பிடிச்ச விஷயந்தான். நம்முடைய ஒழுக்கம்தான், டிசிப்ளின் தான் வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும். இது யாராலும் மறக்க முடியாத உண்மை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த நீதி கதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறோம். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் அன்போடும் பொறுமையோடும் மிகுந்த புத்திசாலித்தனமாகவும் இருந்தார். அறிவு கூர்மை உள்ளவராக இருந்தார். அவர் தன்னோட மாணவனுக்கு வாழ்க்கை தரத்தை ப்ராக்டிக்கலாக செய்முறையாக ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் அவர் நட்பின் தன்மையை உணர்த்துறதுக்காக அவனை தயார் செஞ்சார். அப்போது மாணவனை கூப்பிட்டு, எப்பா இங்கே பாரு, நாளைக்கு நான் இந்த ஆற்றில் ஒரு கல்லை மிதக்க விட போகிறேன் அப்படின்னு சொன்னார். மாணவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, கல் மிதக்குமா? ஆமாம், மிதக்கும். அவனுக்கு நம்ப முடியலை. அப்போ நம்முடைய குரு ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். சரி வா போகலாம், காலையில் வந்து நான் உனக்கு அதை செய்து காட்டுறேன்னு சொன்னார். மாணவனுக்கு இரவெல்லாம் தூங்கவே முடியல. குரு என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு மந்திரம் வச்சுருக்கார் போல், ஏதோ மேஜிக் பண்ண போகிறாரு, அதை நம்ம அவர்கிட்டேருந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். காலையில் ஆயிடுச்சு. இப்போது குருவும் சிஷியனும் அந்த ஆத்தங்கரைக்கு போனாங்க. அந்த ஜென் மாஸ்டர் மாணவனை பார்த்து, எப்பா இந்த இருக்கு பார்த்தியா கல், இதை தான் இப்போ நான் ஏரியில் மிதக்க விட போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் பெரிய கல்லாகவே இருந்தது. அந்த சீடருக்கு ஒரே ஆச்சரியம். கல் மிதக்க போகுது, எப்படி? ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது குரு என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு 4 மரக்கட்டைகளை எடுத்து ஒன்றாக கட்டினார். கட்டி அந்த தண்ணியில் வச்சார். இப்போது அந்த கல்லையும் தூக்கி அந்த கட்டை மேலே வச்சார். இப்போ கல் மிதந்துருச்சு. அந்த மாணவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். குருவே, என்ன இது? இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ குரு சிரித்துக்கொண்டே சொன்னார், பாரப்பா, நாம் யார் கூட சேர்றோமோ அவங்களை பொறுத்து நம் வாழ்க்கை தரமே மாறிடும். பாரு, கல்லோட தன்மை என்ன? தண்ணியில் முங்குறது. கட்டையோட தன்மை என்ன? மிதக்கிறது. இப்போது முங்கக்கூடிய கல் இந்த கட்டையோடு சேர்ந்ததுனால பாரு மிதக்குது. இதே போல தான் நம்ம யார் கூட சேர்றோமோ அவர்களுடைய தன்மை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிடும். அதனால் நம்ம பழக்கத்தை ஜாக்கிரதையாக கவனமாக வச்சுக்கணும். எப்போதும் யார் கூட பழகுறோங்கிறத தெரிஞ்சு பழகணும். நல்ல குணம், உயர்ந்த எண்ணம், தரமான பண்பு, அன்பு, கருணை, இந்த மாதிரி உள்ளவங்க கூட நம்ம பழகணுன்னா நம்மளுடைய குணமும் உயர்வாக இருக்கும். நம்மளும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோட, நல்ல மரியாதையோட, புகழோட, செல்வத்தோட நல்ல சிறப்பாக வாழ முடியும். அதுவே தீய எண்ணம், திருடுறது, பொய் சொல்கிறது, வஞ்சம், பிறரை ஏமாற்றி முன்னேறது, இப்படி உள்ளவங்களோட சேர்ந்தால் அது நமக்கு அழிவை தான் கொடுக்கும். ஆகையினால் என்றும் நல்லவர்கள் நட்பையே நாடி நல்ல விதத்தில் முன்னேறணும். நட்பு நம் வாழ்க்கை தரத்தையே மாற்றும். அந்த மாணவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நன்றி குருவே, இனிமேல் நான் நீங்கள் சொல்கிறபடி நல்லதையே ஃபாலோ பண்ணுவேன். நான் இனிமேல் நல்ல விஷயங்களை பின்பற்றி வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன்னு சொன்னான். ஓகே, எப்போது நம்ம புரிந்து கொண்டோம் இல்லையா? நல்ல என்றுமே நாம் யாரோடு சேர்கிறோமோ அவர்களுடைய குணங்கள் நம்மளை பாதிக்குங்கிறதுனால நல்லவர்களோடு சேர்ந்து நாம் நல்ல வழியில் முன்னேறி சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இந்த நீதி கதையை நிறைவு செய்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.